தயவு செஞ்சு சொல்றேன், இதுல இருந்து நீ விலகிக்க. வாட்? என்னால அப்படியெல்லாம் பின்வாங்க முடியாது. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், புரிஞ்சுக்க மாட்டியா? மத்தவங்கள பத்தி உனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீங்க சரவண விஷயத்த இதோட சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க. இந்த நிமிஷம் அவன் பங்கு அவன்கிட்ட கொடுத்தா அதை வாங்கிட்டு ஓடியே போயிடுவான். அந்த பொண்ணு கீதா என் மேல தனிப்பட்ட முறையில மரியாதை வச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. நாமளே ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். எங்க கிளாஸ்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. அதனால கிளாஸ்ல எல்லாரும் அப்பா அம்மா 2 பேரையும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. டைரியில எழுதி கொடுத்துருக்காங்க. அம்மா கிட்ட கொடுத்துருக்கேன். இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் யார் பேச்சும் கேட்காம என் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்யறேன்னு சொல்றீங்களா? நான் அப்படி ஒண்ணு சொல்லல. உன்னை பலவீனப்படுத்துற விஷயங்களை உன்னால ஈஸியா ஒதுக்கிட முடியுது. அப்ப நீங்களும் அப்படி இருங்க. நான் உங்களை ஒண்ணு கேட்கட்டுமா? நீங்க எதுக்கு அந்த வீட்டுக்கு போனீங்க? சொத்தை பிரிச்சு கொடுக்க தானே? அதான் கொடுத்துட்டீங்கல்ல. அவங்க அதை வச்சுக்கிறாங்க, தொலைச்சுக்கிறாங்க, என்னமோ பண்ணிட்டு போட்டுமே. அதுக்கப்புறமா நீங்க ஏன் அவங்களுக்காக அந்த வீட்லயே உட்காந்துக்கிட்டு அவங்க பிரச்சனைக்காக உங்க மண்டையை போட்டு உடைச்சுக்கிறீங்க? உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு மீனாட்சி, அதை பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருங்க. அப்படி என்னால ஈஸியா தூக்கி போட்டுட்டு வந்துட முடியாது பானு. நான் அங்க எங்க தேவைகளுக்காக இல்ல பானு. அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அங்க இருந்து நாங்க சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை அப்படியே விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசும் கிடையாது, தைரியமும் கிடையாது. குடும்பம் பிரிய கூடாதுங்கிறது இறந்து போன எங்க அம்மாவோட கனவு. எந்த காலத்திலயும் எங்க கைராசி குடும்பம் உடைச்சிட கூடாதுங்கிறது மட்டும்தான். அவங்க இதெல்லாம் தெரியாம சண்டை போட்டுட்டு இருக்கலாம். எல்லாம் தெரிஞ்ச நாங்க எப்படி அதை விட்டுட்டு வந்துட முடியும் சொல்லு? இப்ப அடுத்த தலைமுறை குழந்தைங்களும் வந்துருச்சு பானு. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா இருக்கணுங்கிறது மட்டும்தான் எங்களோட கனவு. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்கோம். மத்தபடி எனக்கு அந்த வீட்டை விட்டு வரணுங்கிற மனசோ தைரியமோ கிடையாது பானு. என்ன இந்த ஜென்மம் இப்படிதான் தான் இருந்துட்டு போறேன் பானு. இன்னொரு ஜென்மம் இருக்குன்னு வேற நீங்க நம்புறீங்களா மீனாட்சி? இந்த பாருங்க, நிச்சயமே இல்லாத வாழ்க்கை. இதுல நம்ம இஷ்டப்படி, இன்ஃபேக்ட் நம்ம மனசாட்சிப்படி நடக்கணும்னு நினைங்க. அதை விட்டு காலம் கடந்ததுக்கு அப்புறம் நல்ல வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டோமேன்னு யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ சொல்றதெல்லாம் சரியா இருக்கலாம். ஆனா இது கீதாவோட பிரச்சனையா மட்டும் இருந்திருந்தா நான் இவ்வளவு தூரம் உன்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டேன் பானு. இது எங்க குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிரச்சனையா மாறிடுச்சு. இது எப்படி உங்க வீட்ல இருக்கிறவங்க பிரச்சனையா ஆகும்? அப்படிதான் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு சொல்றேன், இதுல இருந்து நீ விலகிக்க. வாட்? மீனாட்சி, நான் அந்த பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். இப்ப போய் அப்படியே விட்டுட்டு வந்துட சொல்றீங்களா என்ன? நடந்த சம்பவம் இப்ப வெளியில தெரிஞ்சு போச்சு இல்ல? எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுல்ல? இனிமே வீரமணியால அந்த பொண்ணை எதுவுமே பண்ண முடியாது. நீ வீரமணிக்கு எதிராக எடுத்த சட்டப்பூர்வமான நடவடிக்கையில இருந்து விலகினாலே போதும். அவங்க பிரச்சனையை விட்டுட்டு போயிடுவாங்க. உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு முடிவை நான் எதிர்பார்க்கல மீனாட்சி. இட்ஸ் ரியலி ஷாக்கிங். இங்க பாரு பானு, நீ வீட்ல வந்து பார்த்தேன்னா இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். அப்பதான் நான் உனக்கு பேசுறதுக்கான அர்த்தம் உனக்கு புரியும். இது பாரு, நீ அந்த பொண்ணு ஒரு ஆளுக்காக பேசுற. நான் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் பேசிட்டு இருக்கேம்மா. சரிம்மா, பெரியவங்க தான் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா நேத்துக்கு பிறந்த குழந்தைங்க அதுங்க என்ன பண்ணுச்சு? அதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைக்கு காரணம் இந்த கீதா தான். அதுக்காக தான் சொல்றேன். இவ்வளவு ஏன் அந்த வீட்ல அண்ணன் தம்பிங்களுக்குள்ள அதிகமா அடித்தடி வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஐம் சாரி மீனாட்சி, நீங்க என்ன சொன்னாலும் என்னால அப்படியெல்லாம் பின்வாங்க முடியாது. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், புரிஞ்சுக்க மாட்டியா? இப்போ உனக்கு என்ன பேர் வாங்கணும், தைரியமான பொண்ணு, பெரிய வக்கீல்னு, அதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க?
மத்தவங்கள பத்தி உனக்கு எந்த கவலையும் கிடையாது. எஸ், எனக்கு மத்தவங்கள பத்தி அக்கறை இல்ல, கவலை இல்ல. நான் என் இஷ்டத்துக்கு இப்படிதான் பண்ணுவேன். ஓகே? அப்போ இதுல இருந்து நீ விலக மாட்ட இல்ல? உங்க பிரச்சனைக்காக நான் உங்களுக்கு சப்போர்ட்டா நின்னப்போ நீங்க இதெல்லாம் பேசலையே மீனாட்சி. இப்ப என்ன சொல்ல வர? நான் சுயநலமா சிந்திக்கிறேன்னு சொல்ல வரியா? இல்ல இல்ல இல்ல, நீங்க கைலாசி குடும்பத்துக்காக தான் பேசுறீங்க, எனக்கு நல்லாவே புரியுது. உங்க குடும்பத்துக்காக நீங்க ஃபீல் பண்ணலாம் மீனாட்சி, ஆனா உங்க குடும்பத்துக்காக நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? நான் மேக்ஸிமம் உங்களுக்காக ஃபீல் பண்ணலாம், பண்றேன். ஐ ஃபீல் பேட், ஐ ஃபீல் பிட்டி ஃபார் யூ. ஆனா அதுக்காக என்னால மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்க முடியாது. சாரி, நான் கீதா கேஸ்ல இருந்து பின்வாங்கறதா இல்ல. எதுக்கு அக்கா நீங்க பானு அக்கா கிட்ட இப்படி போய் பேசிட்டு வந்திருக்கீங்க? அவங்க பண்ணது சரியான விஷயம் தானே? ஆமா அண்ணி, எனக்கும் இது விஷயமா நீங்க போய் பானுவை பார்த்து பேசிட்டு வந்ததுல உடன்பாடு இல்லை. நாம எதுவுமே பேசாம ஒதுங்கி இருக்கும்போதே அந்த வைஜெயந்தியோட பேச்சும் ஆட்டமும் தாங்க முடியல. நியாயமா அவங்க பண்ற அக்கிரமத்துக்கெல்லாம் நாம தான் அவங்கள தண்டிச்சிருக்கணும். அது நம்மளால முடியல. அட்லீஸ்ட் இப்போ இந்த பிரச்சனையில பானு ஏதாவது முயற்சி பண்ணி அதனால அவனுக்கு தண்டனை கிடைச்சதுன்னா அதுக்காக நம்ம சந்தோஷம் தானே படணும். ஏய், எதுக்குடா நாமளும் அவங்கள மாதிரி குரூரமா யோசிக்கணும்? அவங்க பையன் கல்யாணம் தடப்பட்டு நிற்கும் போது அதை பார்த்து நம்மளால எப்படா சந்தோஷமா இருக்க முடியும்? அட போங்கண்ணே, என்ன பேசுறீங்க நீங்க? அந்த ஆளு ஏதாவது ஒரு விஷயத்துல இது வரைக்கும் நல்லது நடக்கணும்னு நினைச்சிருப்பானா? நல்லது நினைக்க கூட வேணாம், நாம நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறாரு. நீங்களும் நானும் அவராலையும் அவர் பையனாலையும் தான் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்தோம். நம்மளை விடுங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்பா சாவுல மர்மம் இருக்கிறதா பேசிக்கிறாங்க. மர்மமா? என்ன பெரிய மர்மம்? நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம அப்பா சாவுக்கு அந்த ஆள் தான் காரணம்னு. ஆனா அதுக்கு என்ன செஞ்சுட்டான் அவன்? அந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா. அவ என்ன முறையாவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா? ஐயோ பாவம், அந்த வாயில பூச்சியை ஏமாத்தே இழுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா. எப்படியோம்மா? ஆனா அவளை ஏத்துக்கிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அவளுக்கு மருமகங்கிற அந்தஸ்து கொடுத்து இந்த வீட்டுல வச்சிருக்கோம். நம்ம அப்பாவுக்கு அவங்களால தான் எல்லாம் நடந்ததுன்னு தெரிஞ்சும் எப்படி ஏத்துக்க முடிஞ்சது நம்மளால? இத்தனை நாளா நீங்களும் தானே அவளை ஏத்துக்கிட்டீங்க. அங்கதான் நீ தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கே ஏதாவது செஞ்சிருக்கணும். எல்லார் பேச்சும் கேட்டு அமைதியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களும் எதுவும் செய்யல, செஞ்சவங்களையும் தடுத்துட்டீங்க. அப்ப விட்டதுதான் இப்ப பூதாகாரமா வந்து நிக்குது. கரெக்டுக்கா, மாமா சொல்றதுதான் கரெக்ட். இப்போவாவது அவங்க அடிபடட்டோன்னு நீங்க சும்மா ஒதுங்கி இருந்திருக்கணும்க்கா. அதை விட்டுட்டு பானு அக்கா கிட்ட போய் நீங்க வாபஸ் வாங்க சொன்னது தப்புதான்க்கா. ஐயோ, உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய மாட்டேங்குது. ஆனந்தி, நீ வேலைக்கு போயிட்டு லேட்டா தான் வர. நான் ஒரு 5 நிமிஷம் உன் பையனை விட்டுட்டு அப்படி போயிட்டு வரதுக்குள்ள அந்த புள்ளைகிட்ட போய் என்ன பேசுறாங்க தெரியுமா? அந்த பிஞ்சு மனசுக்கு என்ன தெரியும்? அத ஒன்னோட ஒண்ணு பேச விடாம என்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா? அவங்கள பார்த்தாலே குழந்தைங்க பயந்து போய் விலகி நிக்கிறாங்க.
இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அடுத்த தலைமுறைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அண்ணே, இப்போ இந்த பிரச்சனையால தான் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி சொல்ல வரல. ஆனா இப்ப அதுவும் ஒரு காரணம் ஆயிடுச்சு. இதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்க இந்த மாதிரி சண்டை போடுறாங்க, பிரச்சனை பண்றாங்க, அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே இதுதான் தம்பி. இதனால தான் அவங்க சரவணனை தூண்டி விட்டு அவரு உங்க மேல கைய வச்சு இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே, நீங்க சரவண விஷயத்த இதோட சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க. அவனோட நோக்கம் இது இல்ல. அவன் ஏதோ ஒரு வகையில பிரச்சனையை உண்டாக்கி தனக்கு தேவையானதை சாதிச்சுக்க பார்க்கறான். இந்த நிமிஷம் அவன் பங்கு அவன்கிட்ட கொடுத்தா அதை வாங்கிட்டு ஓடியே போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டான். அவனோட ஒரே ஒரு நோக்கம் சொத்து 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 மட்டும்தான். அந்த நடாஷாவை பணக்காரின்னு கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடியே ஓடனா அவனுக்கு எல்லாம் போயிடுச்சு. இப்ப இந்த சொத்து இல்லாம வேற என்ன கதி? அதை விட்டுடக்கூடாதுன்னு உறுதியா இருக்கான். இப்ப இந்த விஷயம் இல்ல, வேற எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அவன் இப்படிதான் நடந்துக்குவான். நியாயமா பானு அக்காக்கு நம்ம சப்போர்ட்டா நின்னு இருக்கணும். நீங்க போய் கேட்டுட்டு வந்தது சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. அக்கா, எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. குழந்தைங்க விஷயத்துல அவங்க நடந்துக்கிறது சரியில்லைதான், முறையில்லைதான். ஆனா அதையும் தாண்டி நியாயமா யோசிச்சா பானு அக்காக்கு நாம எல்லாம் துணையதான் கணிக்கணும். ஆனா அது முடியாது. அவங்க தனிப்பட்ட முறையில செய்றாங்க. நாம ஒதுங்கி நின்னு உள்ளூர சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். இல்லம்மா, அது பத்தாது. அந்த பொண்ணு கீதா என் மேல தனிப்பட்ட முறையில மரியாதை வச்சிருக்கா. எனக்கும் ஒரு வகையில அன்பு இருக்கு. அந்த சுரேஷ் வீட்டுல இப்படி ஒரு நேர்மையான பொண்ணான்னு நானே பல தடவை ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையில இனிமே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. நாமளே ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். இப்ப அவ பானு பொறுப்புல தான் இருக்கா. அவ மூலமாவே பேசி இங்க வர வச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். என்ன பேசுற சண்முகம் நீ? பானு இப்ப செய்யறதை விட இது ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கு சண்முகம். என்ன இப்படி யோசிக்கிற? இல்லண்ணே, என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இந்த விஷயத்துல மாத்து கருத்து இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நீங்க ஒதுங்கிங்க. ஆனா நான் இதை செய்ய தான் போறேன். சும்மா தண்டமா உட்காந்துக்கிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. எதுவுமே செய்யாத போது நாம தான் காரணம்னு சொல்றாங்கல்ல. இப்ப நிஜமாவே இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கு நாம காரணமா இருந்துட்டு போவோம். என்ன சண்முகம் இது? அப்ப நாளைக்கு அவ உன்னை கொலை பண்ணிட்டான்னு பழி போட்டா நிஜமாவே கொலை பண்ணணும்னு நினைப்பியா? ஆமாண்ணே, அவங்க விஷயத்துல அப்படிதான் இருக்கணும். வெறும் பழிய சுமக்க நான் தயாரா இல்லை. அவன் அடிச்சா நாம திரும்ப அடிக்கணும். குட்ட குட்ட குனிஞ்சுக்கிட்டே இருந்தா சரியா வராதுன்னு. இது பாருங்க, நீங்க புரியாம கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க. ம். வளர்மதி அந்த பக்கம் பேசிட்டு இருக்கா. அவளுக்கு சேர்த்து தான் நீ சொல்றேன். உங்க சண்டையில பாதிக்கப்பட போறது குழந்தைங்க தான் தம்பி. அண்ணே, நான் ஒன்று சொல்லட்டுமா? எங்க குழந்தைங்களுக்கு நீங்க இருக்கீங்க. அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். என்னம்மா சொல்ற? ஆமாண்டா மாமா. எங்க குழந்தைகளை நீங்க நல்லபடியா பார்த்துக்குவீங்க. என் பொண்டாட்டி போனா கூட என் குழந்தை உங்ககிட்ட தான் வளரும், அது உறுதி. என் பிள்ளைங்களுக்கு நீங்க இருக்கீங்க. யார் எப்படி போனாலும் நீங்க குழந்தைகளை நல்லா பார்த்துக்குவீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதுல இருந்து பின்வாங்க போறது இல்ல. பாத்துறேன். ஏய், மீனாட்சி, என்னம்மா? ஒண்ணு இல்லைங்க. இல்ல, சொல்லு என்னாச்சுன்னு.
என்னம்மா? நான் ஒன்னு சொன்னா நீங்க செய்வீங்களா? சொல்லு. நாம எல்லாருக்கும் இன்னென்ன சொத்துன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கோம். ம். அந்த சொத்தை எல்லாம் அவங்க பேருக்கே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நானா மாட்டேன்னு சொல்றேன்? எல்லாரும் ஒத்து வந்தா சரவணன் பிரச்சனை பண்றானே, அவனும் கையெழுத்து போடணும்ல. ஆனந்திக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு பிரச்சனை பண்றான். இன்னும் சட்டப்படி விவாகரத்தே ஆகல. சரவணனை ஒதுக்கி வச்சுட்டு நாம எப்படி ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? எப்படியோ பிரிச்ச சொத்துக்களை அவங்க பேருக்கே ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். சரவணன், ஆனந்தி, மத்த எல்லார்கிட்டயும் போய் நீங்க பேசுங்க. எப்படியாவது அவங்க பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நாம மீனாட்சி சில்க்ஸ் கடையை திறந்துக்கலாம். அது சரி மீனாட்சி, இப்ப ஏன் நீ இதுல இவ்வளவு தீவிரமா இருக்க? இன்னும் கொஞ்ச நாள்ல இது நடக்கதானே போகுது. இனியும் தள்ளி போட வேண்டாங்க. இன்னைக்கு நான் ஏன் இப்படி பேசுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம சண்முகம் பேசினதை நீங்க கேட்டீங்கல்ல. என்ன பிரச்சனை ஆனாலும் கீதாவுக்கு மாப்பிள்ளைய பார்த்து அவளுக்கு கல்யாணம் செய்ய போறேன்னு சொல்றாரு. மத்தவங்கள பத்தி யோசிக்காத அவருடைய பேச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுன்னு அவருக்கு புரியல. இப்படி ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணா எப்படிங்க அது சரியா வரும்? ஏங்க, எதுக்காக எங்க அம்மாவை நான் வீட்டை விட்டு வெளியில அனுப்புனேன்? என் தங்கச்சி கரு கலையறதுக்கு காரணமா இருந்த வைஜெயந்திய நான் ஏங்க மன்னிச்சேன்? இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். அத புரிஞ்சுக்காம என்னை பத்தி வெளியில யாரும் தப்பா பேசினா கூட எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என்னன்னா இந்த வீட்டுல இருக்கிறவங்களே அதை பத்தி பேசுறாங்கல்ல, அதுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கலாம். இது பாருங்க, நான் சொல்ற விஷயங்கள்ல ஒரு அர்த்தம் இருக்கும்னு நீங்க முழுசா நம்புனீங்கன்னா நாளைக்கே இந்த ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல இவங்க மேல உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க இஷ்டம். எங்க இந்தாங்க காஃபி. மீனாட்சி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. சூடு சரியா இருக்கா? பெரியம்மா. அடடடடடட, என் செல்ல குட்டி. குட் மார்னிங். எழுந்தாச்சா? பிரஷ் கூட பண்ணிட்டேன். வெரி குட். பெரியம்மா. சரி, ஒரு நிமிஷம் இரு. பெரியம்மா உனக்கு போய் பால் கொண்டு வர, சரியா? இருங்க பெரியம்மா ஒரு நிமிஷம். ஏண்டா? பெரியம்மா, நேத்து ஸ்கூல்ல நான் ரைம்ஸ் சொன்னேனா, அதுக்கு மிஸ் எனக்கு 2 ஸ்டார் போட்டாங்க. உங்ககிட்ட சொல்ல மறந்து போயிட்ட பெரியம்மா. சாரி பெரியம்மா. செல்லம். 2 ஸ்டாரா? ஆமா பெரியப்பா. ஓ, சூப்பர். நேத்து உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டானாக்கா. ஏந்திரிச்சதுல இருந்து ஒரே ரகல மாமா, சொல்லியே தீரணும்னு. எனக்கா சொல்லிட்டானா? சொல்லிட்டா. கார்த்தி, இங்க வா. இதே மாதிரி எப்பவும் பாடத்தை சூப்பரா கவனிச்சு நல்லா படிக்கணும், சரியா? சரி பெரியம்மா. இன்னைக்கு நிச்சயமா பெரியம்மா உனக்கு 2 சாக்லேட் வாங்கி தர போறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எங்க கிளாஸ்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. அதனால கிளாஸ்ல எல்லாரும் அப்பா அம்மா 2 பேரையும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. டைரியில எழுதி கொடுத்துருக்காங்க.
அம்மா கிட்ட கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா. யாராவது ஒருத்தர் போனா போதும், இல்ல 2 பேரும் வந்தாலும் வரலாம். அப்படி இல்லனா நான் மட்டும் போலாம். இல்லம்மா, என் ஃப்ரெண்ட் ரிஷபோட அப்பா அம்மா 2 பேரும் வந்தாங்க. எனக்கு ஒரு ஐடியா பெரியமா. நான் ஏற்கனவே என் மிஸ் கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு என் பெரியம்மாவும் என் பெரியப்பாவும் வருவாங்கன்னு. அம்மா உன் கூட வருவாங்க. இல்ல பெரியம்மா, நீங்க தான் வரணும்.